ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்ப நேரங்களை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதாகமம் நமக்கு அறிவுரையும் வழங்குகின்றது. துன்பங்கள் வரும்போது பலவாறாக நாம் அங்கலாய்க்கின்றோம். சில நேரங்களில் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் பிற மனிதர்கள் என்று அவர்களை குற்றம் சாட்டுகின்றோம். வேறு சில நேரங்களில் நம்மை நாமே குறை கூறிக்கொள்ளவும் செய்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அல்லது வேத வசனத்தின் நிமித்தம் அல்லது பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் நமக்கு ஒரு துன்பம் வருமானால் இதை குறித்து பிற மனிதர்களை குறை கூறுவதோ அல்லது நம்மை குறித்து தாழ்வாக நினைத்து கொள்ளுவதோ பொருத்தமானதாக இருக்காது. நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமானால் ஏதாகிலும் ஒரு காரியம் அவர் நமக்கு செய்வார். ஆகவே பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் குறித்து விவாதித்து கொண்டிருப்பதோ யோசனை பண்ணி கொண்டிருப்பதோ பிறரை குறித்து குறை கூறி கொண்டிருப்பதோ ஒருபோதும் பொருத்தமானது அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தருக்கு நேராக திரும்புவோம். தேவன் நமக்காக கிரியை செய்வார். நாம் படக்கூடிய துன்பம் நீதியின் வழியில் உண்டானதாக இருக்குமானால் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று வேதம் சொல்லுகின்றது. நாம் படுகின்ற கஷ்டங்கள் கர்த்தர் நிமித்தமாக இருக்குமானால் பிதாவினால் நாம் கனப்படுத்தப்படுவோம். ஆகவே நம்முடைய துன்பங்களை எந்த மனிதனாலும் நீக்க இயலாது, நம்மாலும் கூடாது. கர்த்தரால் எந்த காரியத்தையும் மாற்றுவதற்கு முடியும். ஆகவே கடின சூழ்நிலைகளின் நேரங்களில் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வாழ்க்கை மாறுதலடையும், சமாதானத்தையும் காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும் பொழுது உம்மை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்றும் அதனால் எங்களுடைய காரியங்கள் மாறுதலை காணும் என்றும் எங்களுக்கு நீர் ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல மனநிலை எங்களுக்கு தாரும், வெற்றி பெற உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.